அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனல்ல குடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை போன்ற யூடியூபர்ஸ்க்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்காக நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3224 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025 சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10th, 12th, டிப்ளமா அப்புறம் எனி டிகிரி படிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு, கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. இது நீங்க ஈஸியா வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா போக்குவரத்து துறையில வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,700லேருந்து 56,200 வந்து பர் மந்த்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தான் டிரைவர் சேலரி அதுதான். டிரைவர் கம் கண்டக்டருக்கும் இதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 24லேருந்து மேக்ஸிமம் 40 வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 45 வருஷம் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேலே இருந்தால் 50லேருந்து 55 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 160 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 50க்கு மேலே இருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 590 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ் கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1180 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் தமிழக அரசு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் அதை எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி என்னென்ன கார்பரேஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எம்டிசி சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 364 வேகன்சி இருக்குது. எஸ்சிடிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 318 வேகன்சி இருக்குது. அடுத்து டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 ரீஜன் இருக்குது. அதில் 322 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 756 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஒரு 5 ரீஜன் இருக்குது. அது எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதுவும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி சேலமில் பார்த்தீங்கன்னா 486 வேகன்சி இருக்குது. அங்கே 2 ரீஜன் இருக்குது. சேலமில் 382, தருமபுரியில் 104. அடுத்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 344 வேகன்சிஸ் இருக்குது. அங்கேயும் 4 ரீஜியன்ஸ் இருக்குது. அந்தந்த ரீஜனுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி மதுரையில் பார்த்தீங்கன்னா 322 வேகன்சி இருக்குது. அங்கே 3 ரீஜன் இருக்குது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். ஒவ்வொரு ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கே 3 ரீஜன் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். கிட்டத்தட்ட 3274 வேகன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் onlinerich.in அரசு பஸ். இதுதான் தமிழக அரசு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து வெப்சைட் அப்ளை பண்ணுற பேஜ் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பதாரின் அறிவுறுத்தல் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். என்னென்ன ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஷீட்டில் பார்த்தா எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை விண்ணப்பதார அறிவுறுத்தல் கிளிக் பண்ணினாலே இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும், அது எப்படி கொஷின் டைப் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபேக்ட்ஸ் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா பொதுவான ஐயப்பாடுகள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டு அதுக்கான பதிலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு டைம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஆன்லைனில் விண்ணப்பிக்கிட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவிஷன் ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர் ரீஜன் செலக்ட் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரீஜனுக்கு தான் நம்மளை அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஈரோடு செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆரம்ப நிலையே இதுதான் இருக்கும். எந்த டிவிஷன் எந்த ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட பெயர், உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பரும் கேட்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் என்னென்னு டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி என்ன, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் என்ன, கேஸ்ட்டோட நேம் என்ன இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சியில் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னா அதுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே பார்த்தா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இது ஒரு டைம் படித்து பார்த்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை படித்து பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிவர்க் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிவிட்டு ப்ரீவியூ கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 580 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 1180 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ண முடியும். ஆனால் 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.